ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். நான் குவான்சாப்ல ஒரு ட்ரெயினராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ எவ்ரி ஒன் வெல்கம் டு குவான்சாப். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் கேட்டிங்கனாக்கா, அதுக்கு முன்னாடி ஐ ஹோப் நாங்கள் நிறைய தமிழ் வீடியோஸ்லாம் யூடியூப்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் வீடியோ லைப்ரரிலையும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர்கிட்டேருந்து கம்ப்ளைண்ட்லாம் வந்துட்டு இருந்ததுக்கு எங்களுக்கு ஒரு சில வீடியோஸ்லாம் தமிழில் வேணும், நிறைய வீடியோஸ்லாம் ஹிந்தியில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, அதனால எங்களுக்கு புரியலேண்டு. So we have taken an initiative to upload almost all the tools of Quantsapp in Tamil. Okay. So basically, in the topic, it is about built-up sectors. Okay. It is all about sectorial analysis. Okay. If usually whenever you sit for any kind of analysis, okay, be it fundamental or you can say technical number, usually enna பண்ணுவோம் கேட்டிங்கனாக்கா, இப்போ usually technical analystலாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, suppose they are landing up into a new stock, okay, altogether a new stock. So first of all நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு top down approach பண்ணுவோம். கரெக்டா? Now what is top down approach? இப்போ basically நம்மளோட மார்க்கெட் என்ன, எப்படி பிஹேவ் பண்றது, what is Nifty, how is Nifty behaving, how is BankNifty behaving, கரெக்டா? So based on that we come to a conclusion, okay, இப்போ Nifty வந்து பாசிட்டிவா இருக்கு, நிஃப்டியோட சென்டிமெண்ட் பாசிட்டிவா இருக்கு, so we will be taking a trade on the bullish side. கரெக்டா? இப்போ ஓவரால் மார்க்கெட்டோட சென்டிமெண்டே டவுனா இருந்ததுனாக்கா நம்ம யூசுவலி ஒரு bearish trade பிளான் பண்ணுவோம். கரெக்ட்? But when the overall outlook is positive, we usually go and plan a positive trade. Okay, so overall market oda view நம்மளுக்கு டெஃபினட்டா கிடைச்சாச்சு. but எந்த செக்டர், எந்த ஸ்டாக், அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது? ஓகே, ஸோ பிகாஸ் இப்போ மார்க்கெட்ல பார்த்தோம்னாக்கா, இப்போ இன்னைக்கு 3ஆம் தேதி, நான் ரெக்கார்ட் பண்றது வந்து 3ஆம் தேதி. ஓகே, இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா ஆல்மோஸ்ட் ஆல் த செக்டர்ஸ் ஆர் கிரீன். பிகாஸ் இன்னைக்கு எக்ஸிட் போல்ஸோட ரிசல்ட்லாம் வந்திருக்கு. எக்ஸிட் போல்ஸ் பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, எக்ஸிட் போல்ஸோட ரிசல்ட் வந்ததுனால இன்னைக்கு மார்க்கெட் ப்ரீ ஓப்பன்லயே ஆல்மோஸ்ட் 800 பாயிண்ட் ஷூட் அப் ஆச்சு. கரெக்டா? 800 900 அண்ட் பேங்க் நிஃப்டி நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட் ஷூட் அப் ஆயிருக்கு இன்னைக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போனோம்னா ஆல்மோஸ்ட் ஆல் த செக்டர்ஸ் வர் கிரீன். கரெக்ட்? பட் யூசுவலி என்ன நடக்கும்னாக்க, இப்போ நிஃப்டி இல்லைன்னா பேங்க் நிஃப்டி வந்து யூ கேன் சே ஒரு 200 பாயிண்ட் நிஃப்டி மேல இருக்கும். பட் இட் இஸ் நாட் நெசசரி தட் இஃப் நிஃப்டி இஸ் மூவிங் ஆல் த செக்டர்ஸ் வில் மூவ். கரெக்டா? இப்போ நிஃப்டி மூவ் ஆகுதுனாக்கா மேபி ஐடி மைட் சப்போர்ட் நிஃப்டி, மீடியா மைட் சப்போர்ட் நிஃப்டி, பட் we never know, banks might be down. கரெக்டா? பிகாஸ் இப்போ 9 செக்டர் 10 செக்டர் இருக்குனாக்கா எல்லா செக்டரும் டெஃபினட்டா பாசிட்டிவா மூவ் ஆகும்னு கிடையாது. If banks and IT move together and if all other sectors are down, still Nifty might go up. Because இப்போ நிஃப்டில நம்ம பார்க்க போனோம்னா எந்த செக்டரோட வெயிட்டேஜ் ஜாஸ்தி இருக்கு அதுவும் நம்மளுக்கு பார்த்தானோம். கரெக்டா? இப்போ நீங்க ஹெவி வெயிட் செக்டர்ஸ் நம்ம பார்த்தோம்னாக்கா ஃபின் நிஃப்டி, யூ கேன் சே பேங்க் நிஃப்டி, யூ கேன் சே நிஃப்டி ஐடி. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 செக்டர் கூட, ஒரு டாப் வெயிட்டட் செக்டர்ஸ்லாம் கூட டெஃபினட்டா மூவ் ஆச்சுனாக்கா, பாக்கி எல்லா செக்டர்ஸும் டவுனா இருந்ததுனாக்கா ஸ்டில் நிஃப்டி வுட் மூவ் அப். Correct? So just because Nifty is moving, just because Nifty is green, just because Nifty is trending on the upside, that doesn't mean நம்ம எங்க எதை தொட்டாலையும் அந்த ஸ்டாக் டெஃபினட்டா மேல போகும். கரெக்டா? So if Nifty is moving up, still we need to do our job, we need to do our part of analysis. Correct? So if you ask me how to approach, how to start with it, so the first thing is top down approach. Correct? So top down approach க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? First sectorial analysis தான் பண்ணுவோம் நம்ம. கரெக்டா? So அதுக்கு ஏதாவது நீங்க டூல் இருக்கா கேட்டீங்கன்னாக்கா, yes, Quantsapp has a tool which is called built up sectors. Okay, you can use that for intraday as well, you can use that for your positional trading as well. Correct? So before getting into the tool, நான் வந்து ஒரு கன்செப்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ண விரும்புறேன். ஓகே, so that concepts will be future OI builtups. ஓகே, இப்போ எந்த செக்டர்ல லாங் பில்டப்ஸ் ஆயிட்டு இருக்கு, எந்த செக்டர்ல லாங் அன்வைண்டிங் நடக்கிறது, எந்த செக்டர்ல ஷார்ட்ஸ் நடக்கிறது, எந்த செக்டர்ல ஷார்ட் கவரிங் நடக்கிறது, இது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சேம் கன்செப்டை நான் எப்போதும் ரிப்பீட் பண்றேன். ஒரு சில பேர் இப்போ யாரெல்லாம் இந்த வீடியோவை கண்டினியூஸா ஃபாலோ பண்றாங்களோ, they would have definitely known that this is one such concept which I am repeating for a, you can say, quite a long time. Correct? But இப்போ ஒரு சில பேர்லாம் இந்த வீடியோல டைரக்டா they might have landed in this video. It is not necessary that each and every viewer is viewing each and every video. Correct? So நீங்க டைரக்டா இந்த வீடியோல லேண்ட் அப் ஆனீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த கன்செப்ட் என்னன்னு டெஃபினட்டா புரியாது. கரெக்டா? So I'll again revise those concepts before jumping into the tool. Okay, let me share my screen first. Okay, future OI builtups. Okay, இந்த கன்செப்டை வந்து நீங்க டெஃபினட்டா நோட் டவுன் பண்ணுங்க, இல்லைனாக்கா யூ கேன் டேக் அ ஸ்னாப் ஆஃப் இட். ஓகே, future OI builtups. Okay, இந்த கன்செப்டை வந்து நீங்க டெஃபினட்டா நோட் டவுன் பண்ணுங்க, இல்லைனாக்கா யூ கேன் டேக் அ ஸ்னாப் ஆஃப் இட். ஓகே, future OI.   future OI.                            future OI
builtups. Okay, so total எவ்வளவு builtups உண்டு கேட்டிங்கனாக்கா first long LU long unwinding, short, and short covering. Okay, okay, இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுவோம். Long unwinding will come here. Okay, long unwinding. Okay, so இப்போ எந்த செக்டர்ல லாங் நடக்கிறது, எந்த செக்டர்ல லாங் அன்வைண்டிங் நடக்கிறது, இந்த பில்டப் ஆக்சுவலி என்ன பில்டப் நடக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு we should be knowing, we should consider, you can say, two components. Okay, one is price and the other is open interest. Without knowing price and open interest, you cannot gauge what is the current built up on XYZ sector. Okay, so இப்போ லாங்னா என்னது நீங்க கேட்டீங்கன்னாக்கா நம்மளுக்கு நான் என்ன சொன்னேன், we need to learn about two components. Okay, one is price and the other is open interest. Okay, so இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாக்ல லாங் பில்டப் நடக்கிறதுனாக்கா, இப்போ ஏதாவது ஒரு செக்டர்ல லாங் பில்டப் நடக்கிறதுனாக்கா பிரைஸும் மேல போகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் மேல போகும். ஓகே, பிரைஸ் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போத் வில் மூவ் அப். ஓகே, இப்போ ஏன் இப்படி நீங்க கேட்டீங்கன்னாக்கா, இப்போ ஒரு ஸ்டாக் 100 ரூபாயில இருக்கு, சரியா? 100ல இருந்து 120க்கு போயிருக்கு, 150க்கு போயிருக்கு. ஸோ யூஸ்வலி என்ன பண்ணுவாங்க, நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஓ இந்த ஸ்டாக் மேல போயிட்டே இருக்கா, வாட் தே வில் டூ, இப்போ நியூஸ் சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அதானி இஸ் 5% up, ரிலையன்ஸ் இஸ் 5% up, or say any XYZ stock is 5% up. Okay, the moment they flash the news, what retailers do, they just jump onto that stock and they just place a buy order. Correct? Because retailers எல்லாம் வந்து யூஸ்வலி நியூஸை பார்த்து மயங்கி போயிடுவாங்க, ஓ இந்த ஸ்டாக் மேல போறதா, இந்த ஸ்டாக் மேல போறதா, நானும் வாங்குறேன். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் பிரைஸ் மேல போக போக நிறைய ரூமர்ஸ் வரும் அண்ட் நிறைய ரீட்டைலர்ஸும் என்ன பண்ணுவாங்க, ஓ இந்த ஸ்டாக் மேல போறதா, இது எனக்கும் வேணும், இது எனக்கும் வேணும். So they will go and participate in that stock. So price will move up and also the participation increases. When the price goes up and along with it, when the participation increases, we say there is a long built up in that stock or in that sector. Okay, so long la enna price mela pogum plus fresh participation stock la koodinde irukum. Okay, now let's go and understand what is long unwinding. Okay, long unwinding la appadinaka price kizha varum, open interest kizha varum. Okay, இப்போ long unwinding na என்னது, usually there is a misconception that long unwinding and short is one and the same. Correct, but that is not the case. Long unwinding and short is same கிடையாது, they are different concepts. Okay, now what is the difference, let's understand that. Okay, long unwinding என்னதுனாக்கா, say for example நான் வந்து 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கேன். ஓகே, 100 ரூபாய்க்கு நான் ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கேன், அந்த ஸ்டாக் வந்து 150 ரூபாய்க்கு போயிடுத்து சொல்லுங்க, இல்லைன்னா 200 ரூபாய்க்கு போயிருக்கு. ஓகே, வாட் எவர். Now what will happen, being a retailer, if I'm getting 20%, 30% or say anything, okay, எனக்கு ஒரு 20% 30% எனக்கு கிடைக்கிறதுனா நான் டெஃபினட்டா அதை போய் புக் பண்ணுவேனா பண்ண மாட்டேனா. யூஸ்வலி நம்ம பார்த்தோம்னாக்க ரீட்டைலர்ஸ்லாம் என்னன்னாக்க they will hold on to their losses but they will never hold on to their profits. Correct? So அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க, இப்போ 100ல இருந்து 120 போயிருச்சு, இல்லைன்னா 150க்கு போயிருச்சுனாக்க they will definitely book the profits. கரெக்டா? ஸோ அந்த டைப்ல என்ன ஆகும், ப்ராஃபிட்ஸ் நீங்க புக் பண்ணீங்கன்னா ஸ்லைட்டா பிரைஸ் கீழே வருமா, பிகாஸ் மாஸ் பப்ளிக் போய் ப்ராஃபிட் புக் பண்ணாங்கன்னாக்கா there is a possibility that the stock might retrace a little bit. That doesn't mean they are building fresh short positions, they are just closing their open positions. Correct? இப்போ 100 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன், 150 ரூபாய்க்கு போயிருக்குன்னா நான் டெஃபினட்டா என்னோட ப்ராஃபிட்டை கொஞ்சம் புக் பண்ணுவேன். கரெக்டா? சோ என்ன மாதிரி 100 பேர் 1000 கணக்குல பேர் புக் பண்ணாங்கன்னா 150ல இருந்து திருப்பி 140க்கு ஸ்டாக் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? டெஃபினட்டா வாய்ப்பு இருக்கு. கரெக்ட்? சோ யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்க எல்லாம் புக் பண்ணுவாங்க ப்ராஃபிட் வந்தா. சோ என்ன ஆகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறையும். எனக்கு எவ்வளவு கான்ட்ராக்ட்ஸ் ஓப்பன்டா இருந்ததோ இட் வில் கெட் க்ளோஸ்ட். கரெக்டா? அண்ட் பிரைஸும் கொஞ்சம் கீழே வரும், பிகாஸ் நிறைய பேர் போய் விற்கறச்சே பிரைஸ் கொஞ்சம் கீழே வரும். கரெக்டா? சோ லாங் அன்வைண்டிங் என்னதுனாக்கா பிரைஸும் கொஞ்சம் கீழே வரும் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் கொஞ்சம் கீழே வரும். ஓகே, சோ now let's understand what is short. Short built up na என்னது?
ஷார்ட் பில்டப்ஸ்ல பிரைஸ் கீழே வரும் அண்ட் தென் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேல போகும். ஓகே, நான் சப்போஸ் ஒரு ஸ்டாக் வந்து 100 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, சரியா? எனக்கு எங்கிருந்தோ நியூஸ் கிடைச்சிருக்கு வச்சுக்கோங்க, இந்த ஸ்டாக் வந்து இப்போ 100ல இருந்து நேர 50 ரூபாய்க்கு வரப்போகுது, இல்லைன்னா சரி 40 ரூபாய்க்கு வரப்போகுது ஆர் எனிதிங். ஓகே, ஸ்டாக் கீழே வரப்போகுதுங்கிறது உறுதி, எனக்கு நியூஸ் கிடைச்சிருக்கு, சரியா? ஸோ நான் என்ன பண்ணுவேன்னாக்க, ஐ வில் கோ அண்ட் இனிஷியேட் ஃப்ரெஷ் ஷார்ட் பொசிஷன்ஸ். கரெக்ட், ஷார்ட் செல்லிங் ஒரு கன்செப்ட் உண்டு. கரெக்டா, எங்கிட்ட அந்த ஷேர்ஸ் இல்ல, பட் ஸ்டில் ஐ கேன் கோ அண்ட் செல் தட் ஸ்டாக்ஸ். கரெக்ட், இப்போ ஃபியூச்சர்ஸ்ல எல்லாம் எங்கிட்ட இல்லைனாலும் எனக்கு இது கீழே வரப்போறது தெரிஞ்சதுன்னா நான் போய் அதை செல் பண்ணலாம். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு நோ இன் டீடைல் யூ கேன் கூகுள் இட் அவுட் வாட் இஸ் ஷார்ட் செல்லிங். ஓகே, சோ என்ன நடக்கும்னாக்கா, இங்க யூஸ்வலி நிறைய பேர் போய் அந்த ஸ்டாக்கை ஷார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. தே வில் கோ அண்ட் ஸ்டார்ட் செல்லிங் தட் ஸ்டாக்ஸ். ஓகே, தே won't be holding that stocks but still they can sell that stocks. That is called short selling. Okay, சோ அங்க என்ன நடக்கும்னாக்கா, ஃப்ரெஷ் ஷார்ட் பொசிஷன்ஸ் பில்ட் ஆச்சு. ஃப்ரெஷ் பொசிஷன்ஸ் பில்ட் ஆகுது இல்லையா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வில் கோ அப். பிகாஸ் இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த ஸ்டாக் கீழே வரப்போகுது, அப்போ நிறைய பேர் வந்து அந்த ஸ்டாக்கை விற்பாங்க. அவங்கள்ட்ட இருக்காது, பட் அவங்க அந்த ஸ்டாக்கை விற்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டாக்கை விற்கறச்சு, நிறைய பேர் வந்து அந்த ஸ்டாக்ல பார்ட்டிசிபேட் பண்றச்சு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூடும். அண்ட் நிறைய பேர் விற்கிறாங்கன்னா என்ன ஆகும், பிரைஸ் டெஃபினட்டா கீழே போகும். ஸோ பிரைஸ் வில் கம் டவுன் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வில் ஷூட் அப். தட் இஸ் கால்ட் ஷார்ட் பில்டப்ஸ். ஓகே, அண்ட் தென் கம்ஸ் ஷார்ட் கவரிங். இப்போ ஷார்ட் கவரிங்ல என்ன ஆகும்னாக்க, பிரைஸ் ஸ்லைட்டா மேல போகும் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறையும். ஓகே, சேம் கன்செப்ட். இப்போ ஷார்ட்ல என்ன நான் சொன்னேன்னாக்கா, 100ல இருந்து ஒரு ஸ்டாக் 50க்கு வரும்னு எனக்கு தெரியும், சரியா? ஆனா இன்னைக்கு 100, நாளைக்கு 90, அதுக்கு அடுத்த நாளைக்கு 80, அதுக்கு அடுத்த நாளைக்கு 70, அப்படி கீழே வருமா ஸ்டாக்? த ஆன்சர் இஸ் டெஃபினெட்லி நோ. கரெக்டா, 100ல இருந்து 80க்கு வரும் ஸ்டாக். கரெக்டா, ஒரு 20% உங்களுக்கு ப்ராஃபிட் தெரிஞ்சதுனாக்கா நீங்க யூஸ்வலி என்ன பண்ணுவீங்க? பீயிங் a retailer, நம்ம யூஸ்வலி என்ன பண்ணுவோம்? What we will do? We will definitely jump and book our profits. Correcta, because for 20% profit naka, as a retailer what we do, okay, we are not supposed to miss this profits. Correct, and we will usually go and we will book that. அப்போ என்ன நடக்கும், இப்போ 100ல இருந்து 80க்கு வந்துருச்சு, அங்க நம்ம ப்ராஃபிட் புக் பண்றோம்னாக்க we will square off our positions. So automatically what will happen, if n number of people start squaring off their positions, if n number of people start squaring off their short positions to be precise, okay, short positions அவங்க square off பண்ண ஆரம்பிக்கிறாங்கனாக்க என்ன நடக்கும், definitely the price will inch a little bit higher. Correct, the price will start retracing on the upside. Correct. So 100ல இருந்து 80க்கு வந்த ஸ்டாக் 80ல இருந்து திருப்பி 85 போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, 85ல இருந்து திருப்பி 70க்கு வரலாம். That is a different story. Correct, பட் 100ல இருந்து 80க்கு வந்துருச்சுனாக்க அதுக்கு அடுத்த நாளைக்கு 70க்கு வரும்னு ஒன்னும் சட்டம் இல்ல. கரெக்டா, 80ல இருந்து 85க்கு போகலாம், 90க்கு போகலாம், அப்புறம் திருப்பி கீழே வரலாம். கரெக்டா, சோ நிறைய பேர் 100ல யாரெல்லாம் ஷார்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாம் 80க்கு வந்தாச்சுனாக்க திருப்பி வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ப்ராஃபிட்டை புக் பண்ணினாங்கனாக்க என்ன நடக்கும், நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா ஸ்லைட்டா பிரைஸ் மேல போகும். அண்ட் நிறைய பேர் யாரெல்லாம் 100 ரூபாயில அந்த பொசிஷன்ஸை ஷார்ட் பண்ணிருக்காங்களோ அவங்கலாம் அவங்களோட பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்றாங்க, பிகாஸ் தே ஆர் பையிங் இட் பேக். தட் மீன்ஸ் தே ஆர் ஸ்கொயரிங் ஆஃப் தேர் பொசிஷன்ஸ். கரெக்ட், ஸோ வாட் டஸ் தட் மீன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறையும் அண்ட் பிரைஸ் கொஞ்சம் மேல போகும். ஓகே, so this was all about future OI builtups. Correct, let's recap it once again. So நம்ம பார்க்க போனோம்னா there are total four built up cycles. Correct, first வந்து long, second வந்து long unwinding, third வந்து short and fourth வந்து short covering. Correct, longல என்ன நடக்கும், பிரைஸும் மேல போகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் மேல போகும். long unwindingல என்ன நடக்கும், பிரைஸ் கீழே வரும், ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் கீழே வரும். ஷார்ட்ல என்ன நடக்கும், பிரைஸ் கீழே வரும் and ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் will shoot up. Okay, short coveringல என்ன நடக்கும், price will start moving a little bit higher and open interest will start dropping. Correct? So this was all about the built-ups. Okay, give me a second, I'll share my screen and இப்போ நம்ம போய் Quantsapp ஓட டூல பார்ப்போம். Okay, give me a second. So இதான் Quantsapp ஓட home page. Okay, this is how the interface looks like. இப்போ நீங்க இங்க மேல பாத்தீங்கன்னாக்க இங்க பாருங்க, ட்ராக், அனலைஸ், ஸ்கேன், ட்ரேடிங், டூல்ஸ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கரெக்டா, இங்க நம்ம ட்ராக்ல போவோம் அண்ட் தென் இங்க பாருங்க, கேன் யூ see this built up sectors? ஓகே, இங்க பாருங்க, ட்ராக்ல போனதுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ஸ் OIல you can see 1 2 3 4th option is built up sectors. Okay, so
இன்னைக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்றது வந்து 3ஆம் தேதி. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா மார்க்கெட்ஸ் வர் எக்ஸ்ட்ரீம்லி ஹை. மார்க்கெட் ஷார்ட் அப் லைக் எனிதிங். கரெக்ட். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஐ வுட் சே இட் ஆல்மோஸ்ட் ரொம்ப மேல போச்சு இன்னைக்கு மார்க்கெட். கரெக்டா? ஸோ கிவ் மீ செகண்ட். ஐ ஹோப் ஸ்கிரீன் டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு. கிவ் மீ செகண்ட். ஐ லாகின் அகைன். ஓகே. ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் என்னோட ஸ்கிரீன் தெரியுது. ஓகே. ஸோ இன்னைக்கு நான் வந்து ரெக்கார்ட் பண்றது வந்து 3ஆம் தேதி. கரெக்டா? ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம்லி மேல போயிருக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எல்லா செக்டர்ஸும். கேன் யூ see this? இங்க செக்டர்ல போய் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஆட்டோ ஆன்சிலரி, பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸ், கேபிட்டல் குட்ஸ், சிமெண்ட். இன்னைக்கு எல்லாமே யூ கேன் see ஆல் செக்டர்ஸ் ஆர் ஃபாலிங் அண்டர் லாங் பில்டப்ஸ். கரெக்ட். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப மேல போயிருந்தது. ஸோ இன்னைக்கு எந்த செக்டர்லயுமே ஷார்ட் ஆகல, எந்த செக்டருமே லாங் அன்வைண்டிங்ல போல, எந்த செக்டர்லயுமே ஷார்ட் கவரிங் நடக்கல. எல்லா செக்டர்லயும் இன்னைக்கு ஹெவியா பையிங் நடந்திருக்கு. ஸோ எல்லா செக்டருமே இன்னைக்கு வந்து லாங் பில்டப்ஸ்குள்ள கேட்டகரைஸ்ட் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ அண்ட் ஒன் மோர் திங் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். ஓகே. பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ் இன்டெப்த் டீடைல், ஒன் மோர் திங் ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிளைன் விச் இஸ் கால்ட், இப்போ ஒரு சைக்கிளை பத்தி நம்ம பேசுவோம். பிகாஸ் this topic is completely related to cycles. கரெக்டா? லாங் அண்ட் லாங் அன்வைண்டிங் சைக்கிள் நடக்கிறச்சு நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஷார்ட் அண்ட் ஷார்ட் கவரிங் சைக்கிள்ஸ் நடக்கிறச்சு நம்மளுக்கு என்ன பண்ணணும். ஓகே. ஸோ வில் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் லிட்டில் பிட் அபவுட் சைக்கிள்ஸ். ஓகே. இப்போ யூஸ்வலி நம்ம பார்த்தோம்னா இந்த பாருங்க, ஸ்டாக் இப்படி மேல போகும், கீழே வரும், மேல போகும், கீழே வரும், மேல போகும், கீழே வரும். கரெக்டா? ஸோ இங்க நம்ம பார்த்தோம்னா இங்க பாருங்க, இது இங்க பாருங்க, இங்க கொஞ்சம் ஸ்லைட்டா கீழே வந்திருக்கு அண்ட் இங்க திருப்பி கீழே வந்திருக்கு. இது என்னதுன்னா திஸ் இஸ் கால்ட் லாங் அன்வைண்டிங். கொஞ்சம் மேல போகும், திருப்பி கொஞ்சம் டிப் வரும், திருப்பி மேல போகும், திருப்பி டிப் வரும், திருப்பி மேல போகும், திருப்பி டிப் வரும். ஸோ இதுதான் நம்ம லாங் அன்வைண்டிங் சொல்லுவோம். இதை வந்து நீங்க ஒரு சைக்கிள், இது எந்த சைக்கிள் கேட்டீங்கன்னா இது வந்து லாங் அண்ட் லாங் அன்வைண்டிங் சைக்கிள். பிகாஸ் லாங் ஹேப்பன்ஸ் அண்ட் தென் லாங் அன்வைண்டிங் ஹேப்பன்ஸ், லாங் ஹேப்பன்ஸ், லாங் அன்வைண்டிங் ஹேப்பன்ஸ். கரெக்டா? ஸோ லாங் அண்ட் லாங் அன்வைண்டிங்கோட சைக்கிள் நடந்துட்டு இருக்கும் இந்த ஸ்டாக்ல. கரெக்டா? ஸோ this is usually we call it a bullish cycle நம்ம சொல்லலாம் இத. ஓகே. பிகாஸ் இங்க வந்து பிரைஸ் வந்து eventually மேல போறது. the ultimate trend is up. ஓகே. irrespective of the shorter trends, the ultimate trend is definitely up. ஏன்னா இப்போ பிரைஸ் இங்க இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் போயிருக்கு. கரெக்டா? பட் நடுநடுல கொஞ்சம் கரெக்ஷன் வரும். தட் இஸ் ஃபேர் எனஃப். கரெக்ட். ஸோ மேல போகும், கொஞ்சம் கீழே வரும், திருப்பி மேல போகும், கொஞ்சம் கீழே வரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ். ஓகே. இப்போ அடுத்தாப்புல பார்த்தோம்னாக்க அடுத்த சைக்கிள் வந்து ஷார்ட் அண்ட் ஷார்ட் கவரிங் சைக்கிள். அதுல என்ன நடக்கும் நீங்க கேட்டீங்கன்னாக்கா பிரைஸ் கொஞ்சம் கீழே வரும். நம்மளோட ஷார்ட்னா என்னது, பிரைஸ் கீழே வரும். ஷார்ட் கவரிங்னா என்ன, பிரைஸ் லைட்டா மேல போகும். ஓகே. சோ பிரைஸ் கொஞ்சம் கீழே வரும் அண்ட் தென் யாரெல்லாம் ஷார்ட் பண்ணிருந்தாங்களோ அவங்க எல்லாம் அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலி பிரைஸ் வில் கோ அப் and then price will again come down, it will again go up, again it will come down and again it will go up. Correct. இப்போ நீங்க இங்க பாருங்க, இங்க பாருங்க. So what is this? This is called short covering. கரெக்டா? ஸோ இங்க யூஸ்வலி என்ன நடக்கும்னா பிரைஸ் கொஞ்சம் கீழே வரும், திருப்பி மேல போகும், கீழே வரும், திருப்பி மேல. ஸோ திஸ் இஸ் கால்ட் பேரிஷ் சென்டிமெண்ட் நம்ம சொல்லலாம். ஒரு பேரிஷ் சைக்கிள் நடந்துட்டு இருக்கும் ஒரு ஸ்டாக்லயோ இல்லைன்னா ஒரு செக்டர்லயோ. whenever you see a long and long unwinding cycle in a sector or a stock, you can say that XYZ sector or XYZ stock is currently in a bullish cycle. Okay. And whenever you see a short and short covering cycle in XYZ stock or sector, we can say that that stock or sector is in a bearish cycle. Simple. Okay. எப்பெல்லாம் ஒரு லாங் அன்வைண்டிங் நடக்கிறதோ நம்ம சொல்லலாம் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோ இந்த பர்டிகுலர் செக்டரோ ஒரு புல்லிஷ் சைக்கிள்ல இருக்குது. அண்ட் வென்எவர் ஒரு ஷார்ட் அண்ட் ஷார்ட் கவரிங் சைக்கிள் நடக்கிறதோ நம்ம சொல்லலாம் இந்த ஸ்டாக்கோ இல்லைன்னா இந்த செக்டரோ வந்து ஒரு பேரிஷ் சைக்கிள் நடந்துட்டு இருக்கு இந்த செக்டர்ல. கரெக்டா? So give me a second, I'll clear this drawings. Okay. So இன்னைக்கு 3ஆம் தேதி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இங்க பாருங்க எல்லா செக்டருமே இன்னைக்கு லாங் பில்டப்ஸ் தான் நடந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் வெரி மச் எக்ஸ்பெக்டட். கரெக்டா? ஸோ அடுத்தாப்புல இங்க பாருங்க செக்டர் சைக்கிள் இருக்கு, தெரியுறதா? அடுத்த ஆப்ஷன் வந்து திஸ் இஸ் செக்டர் சைக்கிள். ஓகே. இப்போ செக்டர் சைக்கிள் என்ன கேட்டீங்கன்னாக்க இங்க பாருங்க, இங்க வந்து உங்களுக்கு ஒரு போன 20 நாளோட டேட்டா கிடைக்கும் நம்ம சொல்லலாம். ஓகே. இங்க வந்து இப்ப பாருங்க 7ஆம் தேதி மே மாசத்துல இருந்து 3ஆம் தேதி. சோ கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் எனக்கு 20 நாளோட டேட்டா நம்ம சொல்லலாம். இங்க பாருங்க லுக் பேக் பீரியட் வந்து 20 இருக்கு. ஓகே. ஐ ஹேவ் செட் இட் as 20. திஸ் இஸ் த டிஃபால்ட் லுக் பேக் பீரியட். ஓகேவா?
So default look back period வந்து 20. If you want, you can change it accordingly. Okay va? But this is historically back tested and I would recommend you to stick with what is back tested. Okay, நீங்க பர்சனலா ஏதாவது சேஞ்ச் பண்ண விரும்புறீங்க, நீங்க பர்சனலா ஏதாவது பேக் டெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா it's definitely up to you. But what I would suggest is this is back tested, so you can actually follow this 20 days look back period. Okay, so இங்க வந்து உங்களுக்கு எப்படின்னா ஒரு 20 days ஓட டேட்டா இருக்கு. ஓகே, இங்க வந்து ஒரு 20 டேஸோட டேட்டா உங்களுக்கு தெரியும். அண்ட் இங்க பாருங்க சிம்பிள் இருக்கு, சர்ச் சிம்பிள். கேன் யூ see இங்க நீங்க ஏதாவது ஸ்டாக்க சர்ச் பண்ணு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி, நான் இங்க நிஃப்டி சர்ச் பண்ணேன்னு இங்க பாருங்க நிஃப்டி ஸ்டாக்ஸ். ஸோ நிஃப்டியில போன 20 நாளைக்கு என்ன நடந்திருக்கு, என்ன சைக்கிள் நடந்திருக்கு, அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது நிஃப்டி. ஓகே, now if you want to check Reliance, I'll type here Reliance. ஓகே, சாரி, ரிலையன்ஸ் இங்கே வராது பிகாஸ் திஸ் இஸ் செக்டர். கரெக்டா நம்ம ஸ்டாக்கை பார்க்கல. ஓகே, நானும் அதை மறந்தே போயிட்டேன். இங்க உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஸ்டாக்கை பார்க்கணும்னாக்கா உங்களால பார்க்க முடியாது. ஓகே, ஸ்டாக் நம்ம பார்த்துருந்தோம் பில்டப் ஸ்கிரிப்ட் சிம்பிள், அதை பத்தியும் நான் வீடியோ போட்டிருக்கேன். பில்டப் ஸ்கிரிப்ட்லயும் யூ வில் கெட் பில்டப் செக்டர் இருக்கு, அங்கேயும் ஃபியூச்சர் OI ஹிஸ்டாரிக்கல் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஸ்டாக்கை பார்க்கணும்னாக்கா நீங்க அந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு செக்டர் ஸ்பெசிஃபிக் வியூ வேணும்னாக்கா நீங்க பில்டப் செக்டர் பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் வியூ வேணும்னா யூ கேன் கோ அண்ட் செக் அவுட் பில்டப் ஸ்கிரிப்ட். ஓகே, சோ இப்போ இங்க பாருங்க ஆட்டோ செக்டர்ல இங்க பாருங்க 7ஆம் தேதி வந்து ஷார்ட் பில்டப் ஆயிருந்தது. அப்புறம் 8ஆம் தேதி லாங், 9ஆம் தேதியும் லாங், 10ஆம் தேதியும் லாங் நடந்திருக்கு, 13ஆம் தேதி ஷார்ட் வந்திருக்கு, 14ஆம் தேதி திருப்பி லாங் நடந்திருக்கு. ஸோ யூ கேன் gauge like what is the sentiment of the sector. Okay, இப்போ நம்ம இப்பதானே பார்த்தோம் ஒரு லாங் அண்ட் லாங் அன்வைண்டிங்கோட சைக்கிளை பத்தி நம்ம பார்த்தோம். ஓகே, கரெக்ட், லாங் அண்ட் லாங் அன்வைண்டிங்கோட சைக்கிள் நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஒரு புல்லிஷ் ட்ரேட் எடுக்கணும் பிகாஸ் ஆஸ் வி டிஸ்கஸ்ட் அர்லியர், ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், நான் போய் ஒரு டாப் டவுன் அப்ரோச் பார்ப்பேன். கரெக்டா, மை ஃபர்ஸ்ட் அப்ரோச் வில் பி டாப் டவுன் அப்ரோச். கரெக்ட். ஸோ டாப் டவுன் அப்ரோச்ல நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் வாட் ஐ டூ இஸ் மை வியூ ஆன் இண்டெக்ஸ். ஓகே, இப்போ இண்டெக்ஸ் பாசிட்டிவா இருக்கா இல்லனாக்கா நெகட்டிவா இருக்கா, that will be my first view. So as of today if you see, although lots of things are priced in, but still technically if I see, things are still good. Okay, so I won't although I might not plan any fresh longs over here, but at the same time I won't plan any shorts as well. Correct. So நம்ம வந்து யூஸ்வலி போய் ஒரு செக்டரை பார்ப்போம். கரெக்டா, செக்டர்ல சாரி நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ ஒரு இண்டெக்ஸோட வியூ என்ன நம்ம பார்ப்போம். ஒரு தடவை உங்களுக்கு இண்டெக்ஸோட வியூ தெரிஞ்சிருச்சுனாக்க அடுத்தாப்புல நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே இண்டெக்ஸ் பாசிட்டிவா இருக்கு, அடுத்தாப்புல என்ன பண்ணுவோம், எந்த செக்டர் பாசிட்டிவா இருக்கு அதை நம்ம போய் பார்ப்போம். கரெக்டா, சோ அதை பாக்குறதுக்கான ஏதாவது வழி இருக்கா. ஓகே, இப்போ 2 நாள் முன்னாடி ஒரு செக்டர் பாசிட்டிவா இருந்தது, 2 நாளா ஒரு செக்டர் மேல போறதுனாக்க இஸ் தட் அ கன்ஃபர்மேஷன் that okay this sector will do good. So that is not a confirmation I would say. So நான் என்ன பண்ணுவேன்னா இங்க பாருங்க ரீடிங் காலம் தெரியுது, இங்க ரீடிங் ஆப்ஷன் இருக்கும், இங்க பாருங்க ஆல் இருக்கு. I'll click here. இங்க பாருங்க L-LU தெரியுதா, L-LU நாக்க லாங் அண்ட் லாங் அன்வைண்டிங். கரெக்டா, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் லாங் அண்ட் லாங் அன்வைண்டிங் சைக்கிள்னாக்கா புல்லிஷ் சைக்கிள். கரெக்ட், இங்கேயும் பாருங்க லாங் அண்ட் லாங் அன்வைண்டிங் ஆப்ஷன் இருக்கு L-LU. I'll click on this. ஓகே, இப்போ என்ன காட்டுறது பாருங்க, லுக் பேக் பீரியட் 20, ரீடிங் நான் என்ன செலக்ட் பண்ணிருக்கேன், லாங் அண்ட் லாங் அன்வைண்டிங். ஓகே, இப்போ இங்க கவுண்ட் இருக்கு, நான் வந்து இங்க 14 போடுறேன், 14. ஓகே, இது என்னதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாருங்க அப்ளை ஆப்ஷன் இருக்கு, ஐ எம் ஜஸ்ட் கிளிக்கிங் ஆன் திஸ் அப்ளை. ஓகே, சோ வாட் ஐ ஹேவ் டோல்ட் த ஆல்கோ இஸ், எனக்கு வந்து போன 20 நாள்ல out of the past 20 days, I need a sector which is bullish on at least 14 days because long and long unwinding வந்து bullish cycle. கரெக்டா, 20 நாள்ல போன 20 நாள்ல எனக்கு 14 நாள் ஒரு bullish cycle எந்த செக்டர்ல நடக்கிறதோ அதை எனக்கு காட்டு. ஓகே, சோ இப்போ நான் இந்த ஆல்கோட்ட சொன்னதும் I have got this auto ancillary தெரியுதா. So what this says is auto ancillary sector வந்து இப்போ போன 20 நாள்ல 14 நாள் அதுல லாங் அண்ட் லாங் அன்வைண்டிங் நடக்கிறதுனாக்க அதுக்கு என்ன அர்த்தம், that sector is bullish over a past few days you can say. கரெக்டா, because almost 75% out of the past 20 trading days, 14 days this stock was bullish. இங்க நீங்க பாருங்களேன், இங்க பாருங்க ரெட் ஷார்ட் வந்து ஒன்லி 2 நாள் தான் ஷார்ட் ஆயிருக்கு இந்த செக்டர்ல, பாக்கி எல்லாம் this stock was
positive. Even short covering we can consider it as a positive sentiment, correct? Even short covering we can consider it as a positive sentiment, correct? So போன பாஸ்ட் 20 நாள்ல 14 நாள் இந்த ஸ்டாக் வந்து பாசிட்டிவா இருந்திருக்கு. இந்த செக்டர் சாரி அகைன் ஐ ஆம் ரிப்பீட்டிங் த சேம் திங். இந்த செக்டர் வந்து பாசிட்டிவா இருந்திருக்கு, நாட் ஸ்டாக், கரெக்ட்? சோ ஒன்ஸ் ஐ லேண்ட் இன்டு த செக்டர், கரெக்டா? இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு எந்த செக்டர் பாசிட்டிவா இருந்திருக்கு. போன 20 நாள்ல 14 நாள் லாங் அண்ட் லாங் அன்வைண்டிங் சைக்கிள். இப்போ நீங்க வந்து இதை பேக் டெஸ்ட் பண்ணலாம். எனக்கு வந்து போன 20 நாள்ல 15 நாளோட கவுண்ட் நீங்க போடலாம். இல்லைன்னா நீங்க வந்து லுக் பேக் பீரியட் 30 மாத்திட்டு கவுண்ட வந்து 21 மாத்தலாம். தட் இஸ் பியூர்லி சப்ஜெக்டிவ், தட் இஸ் அப் டு. இதை வந்து நாங்க பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதனால நாங்க உங்கள்ட்ட சொல்றோம், கரெக்டா? யூ கேன் ஃபாலோ திஸ் 20 and 14 சைக்கிளை நீங்க போடலான்னு we are advising. ஓகே, பட் உங்களுக்கு இதை வேற ஏதாவது பேக் டெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னாக்கா நீங்க டெஃபினட்டா வேற ஏதாவது பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லைக் லுக் பேக் பீரியட் 50 போடுங்க, கவுண்ட் வந்து 30 போடுங்க. இப்ப நான் வந்து இங்கே சே ஃபார் எக்ஸாம்பிள் 30 போடுறேன், சரியா? லுக் பேக் பீரியட் வந்து 30. தட் மீன்ஸ் எனக்கு வந்து ஒரு போன 30 நாளோட டேட்டா கிடைக்கும். இப்ப நான் வந்து கவுண்ட் வந்து 21 போடுறேன். இப்ப நான் அப்ளை பண்றேன், இங்க பாருங்க எனக்கு டேட்டாவே வரல, தெரியுதா? So that means there is no such sector where out of the past 30 days 21 days long and long unwinding happened. Simple. போன 30 நாள்ல ஒரு செக்டருமே இல்ல. எங்க 21 நாள் லாங் அண்ட் லாங் அன்வைண்டிங் நடந்திருக்கு. இப்போ நான் வந்து 30 நாள்ல வெறும் 5 நாள் லாங் அண்ட் லாங் அன்வைண்டிங் நடந்த செக்டரை காட்டு சொல்றேன். டெஃபினட்டா ஆல்மோஸ்ட் எல்லா செக்டருமே வரும். இங்க பாருங்க எல்லா செக்டருமே வந்துருச்சு. பிகாஸ் 30 நாள்ல டெஃபினட்டா 5 நாள் எல்லா செக்டர்லயுமே லாங் அண்ட் லாங் அன்வைண்டிங் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? கரெக்ட். ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லா செக்டரும் கிடைச்சிருக்கு. பட் you need to figure out which combination will work for you. It is not necessary that what works for me will definitely work for you. Correct? எனக்கு வந்து 20 நாள்ல 14 நாள் லாங் அன்வைண்டிங் இருந்ததுன்னா that might work for me, but it is not the case that will work for you. நீங்க வந்து உங்களோட கவுண்ட பேக் டெஸ்ட் பண்ணி இங்க பார்க்கலாம். Okay, and you can observe it for say 2 months or 3 months. Okay, and then you can go and plan a trade accordingly. Okay, so this was about long and long unwinding. நான் வந்து இது திருப்பி ஒரு டிஃபால்ட் செட்டிங்ல போட்டுடுறேன். லுக் பேக் பீரியட் 14 அண்ட் கவுண்ட் வந்து லுக் பேக் பீரியட் 20 அண்ட் கவுண்ட் வந்து 14. ஓகே, இப்போ அதே மாதிரி உங்களுக்கு வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் post top down approach you arrived into a conclusion that market is bearish. Okay, market வந்து கீழே போகுது. So what will you do? You will definitely go and try to find a trade, a bearish trade. Correct? Or bearish trade நம்ம find பண்றதுக்கான முயற்சி பண்ணுவோம். Correct? So what is bearish cycle? Just now we learned. Long and long unwinding is a bullish cycle. Short and short covering another, that is a bearish cycle. Correct? So நான் வந்து இங்கே short and short covering set பண்ணுவேன். ரீடிங்ல look back period 20, count வந்து 14, இங்கே வந்து நான் அப்ளை பண்ணுவேன். So இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்னாக்க எனக்கு போன 20 நாள்ல 14 நாள் ஷார்ட் அண்ட் ஷார்ட் கவரிங் நடந்த செக்டர் எதெல்லாம். சோ இதை வச்சு உங்களுக்கு என்ன தெரிய வரும்னா ஒரு ஷார்ட் அண்ட் ஷார்ட் கவரிங் சைக்கிள் நடந்துட்டு இருக்குன்னா that stock is you can say somewhat lethargic, you can say. Correct? அந்த ஸ்டாக் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. the view in that stock is the sentiment is not that good in that sector. நம்ம அப்படி சொல்லலாம். கரெக்டா? so once you know the overall sentiment of the market is bearish and you have also got like which sectors are the sentiment in which sectors are bearish, அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? so now things becomes easier. கரெக்டா? because எனக்கு இப்போ தெரிஞ்சு போயிருச்சு இந்த செக்டர்லாம் இப்போ பேரிஷா இருக்கு அண்ட் மார்க்கெட்டோட ஓவரால் வியூவும் பேரிஷா இருக்குனாக்கா இப்போ எனக்கு ஏதாவது ஒரு பேரிஷ் ட்ரேட் எடுக்கணும்னாக்கா நான் இந்த செக்டர்ல போய் செக் பண்ணுவேன் இந்த செக்டர்ல எந்த ஸ்டாக் வந்து ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட்ல இருக்கு. So again what you can do, you can again go இந்த செக்டர்ல நீங்க போய் ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுத்து பில்டப் ஸ்கிரிப்ட் சிம்பிளுக்கு நீங்க போகலாம். கரெக்டா? இப்போ பில்டப் ஸ்கிரிப்ட் சிம்பிள்ல நீங்க போய் பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டாக்கையும் அங்க புட் பண்ணி நீங்க பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்டாக்ல போன 20ல 14 நாள் ஷார்ட் அண்ட் ஷார்ட் கவரிங் எந்தெந்த ஸ்டாக்ல நடந்திருக்கு. ஸோ அல்டிமேட்லி இது வந்து ஒரு டாப் டவுன் அப்ரோச் மாதிரி. இதை நீங்க பிரேக் பண்ணி பாருங்க. முதல்ல நிஃப்டியோட வியூவை பாருங்க, அதுக்கப்புறம் இங்க செக்டர்ல வாங்க. இந்த செக்டர்ல வந்து இப்போ உங்களுக்கு ஷார்ட் ட்ரேட் எடுக்கணும்னா ஷார்ட் அண்ட் ஷார்ட் கவரிங் போடுங்க, லுக் பேக் பீரியட் 20 போடுங்க, கவுண்ட் 14 போடுங்க. ஸோ அல்டிமேட்லி யூ வில் கெட் அ லிஸ்ட் ஆஃப் செக்டர்ஸ். எங்கெல்லாம் உங்களுக்கு பேரிஷ் வியூ இருக்கும் அந்த செக்டர்ஸோட லிஸ்ட் கிடைச்சிடும். ஒரு வாட்டி உங்களுக்கு இது கிடைச்சிருச்சுனாக்க அடுத்தாப்புல நீங்க என்ன பண்ணலாம்னாக்க இங்க பாருங்க, அடுத்தாப்புல நீங்க என்ன பண்ணலாம்னாக்க நீங்க இங்க ட்ராக்ல போகலாம். ஓகே, ட்ராக்ல போய் இங்க பாருங்க பில்டப் ஸ்கிரிப்ட் இருக்கு, தெரியுதா?
சோ இங்க பில்டப் ஸ்கிரிப்ட்ல போய் இங்க பாருங்க அகைன் சைக்கிள் அண்ட் ஃபியூச்சர் ஓஐ ஹிஸ்டாரிக்கல் கரெக்ட். இத பத்தி நான் தனி வீடியோ போட்டிருக்கேன். நீங்க டெஃபினட்டா இந்த பில்டப் ஸ்கிரிப்ட் பத்தி நீங்க போய் பார்க்கலாம். ஐ ஹவ் அப்லோடட் செப்பரேட் வீடியோ ஆன் திஸ், பட் ஸ்டில் இட் வுட் பி பெட்டர் இஃப் ஐ கேன் கம்பைன் திஸ் கரெக்டா. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மீடியா ஸ்டாக் வந்து பேரிஷா இருக்கு. ஓகே, மீடியா ஸ்டாக் வந்து பேரிஷா இருக்கு. ஸோ ஐ வாண்ட் டு ஃபைண்ட் வெதர் பிவிஆர் இஸ் பேரிஷ் ஆர் நாட் கரெக்ட். ஸோ இப்போ பாருங்க நான் இங்க பிவிஆர் போட்டுட்டேன். ஓகே, ஸோ பிவிஆர்ல போன 20 நாள்ல என்ன நடந்திருக்கு இங்க பாருங்க. ஷார்ட் அண்ட் ஷார்ட் கவரிங், ஷார்ட் அண்ட் ஷார்ட் கவரிங், ஷார்ட் அண்ட் ஷார்ட் கவரிங். லாங் இஸ் வெரி லெஸ். லாங் ஆகல. பிவிஆர்ல லாங் செட்டப்பே வரல. யூ கேன் சே ஒன்லி லாங் அன்வைண்டிங் ஃபார் 3 days. ஸோ பிவிஆர் ஃபிட்ஸ் மை கண்டிஷன் நவ். புரிஞ்சுதா? overall view bearish. Okay, I am just taking an example. Okay, என்னோட view marketல bearish இல்ல bullish இல்ல. I am not advising you to take any trade. Okay, so we are just taking an example. Suppose my view is, my overall view on the market is bearish. Okay, marketல overall view bearish ஆச்சுன்னா நான் அடுத்தாப்புல என்ன பண்ணுவேன், நான் போய் இங்க built up sectorல போய் பார்ப்பேன். Okay, இங்க பாருங்க இங்க பில்ட் அப் செக்டர்ல போய் நான் செக்டர் வைஸ் சைக்கிள்ல செட் பண்ணுவேன். ஓகே, ஷார்ட் அண்ட் ஷார்ட் கவரிங் செட் பண்ணுவேன். அண்ட் ஐ வில் ஃபைண்ட் அவுட் விச் செக்டர்ஸ் ஆர் ஹேவிங் பேரிஷ் சென்டிமெண்ட் as of now. ஸோ அதுல ஃபின் நிஃப்டி ஸ்டாக்ஸ் இருக்கு, மீடியா இருக்கு, என்பிஎஃப்சி இருக்கு, பிரைவேட் பேங்க்ஸ் இருக்கு. ஸோ அதுல நான் ரேண்டமா இப்போ மீடியாவை பிக் பண்ணிருக்கேன். ஓகே, ஒன்ஸ் ஐ பிக் மீடியா, ஐ நோ which is the leading stock into media. You can say Zeal and PVR. Correct, Sun TV இருக்கு, but still the leader you can say மார்க்கெட்டோட ஹெவி வெயிட்ஸ். இப்போ மீடியா செக்டரோட ஹெவி வெயிட் என்னது கேட்டீங்கன்னாக்க யூஸ்வலி இட் இஸ் ஜீல் கரெக்டா, பிகாஸ் தட் ஹோல்ட்ஸ் த மார்க்கெட் ஷேர் கரெக்டா. அதோட மார்க்கெட் ஷேர் தான் ஆஸ் கம்பேர்ட் டு அதர் ஸ்டாக், அதோட மார்க்கெட் ஷேர் கொஞ்சம் ஜாஸ்தி கரெக்ட். ஸோ யூ கேன் ட்ரேட் இன் ஜீல், யூ கேன் ட்ரேட் இன் பிவிஆர் as per you. ஓகே, ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் an எக்ஸாம்பிள். ஸோ நான் வந்து இப்போ இங்க பிவிஆர் போட்டிருக்கேன். ஓகே, சர்ச் சிம்பிள்ல நான் பிவிஆர் போட்டிருக்கேன். இப்போ பிவிஆரோட என்ன சிச்சுவேஷன் இங்கே காட்டுறது பாருங்க. அவுட் ஆஃப் போன 20 நாள்ல we can say 14 நாள் பிவிஆர் வந்து ஷார்ட் அண்ட் ஷார்ட் கவரிங் ஃபாலோ ஆகுது. ஸோ this is one such thing. Okay, so I can plan a short trade in PVR. இது வரைக்கும் நான் ரீச் ஆயாச்சு. Now your technical analysis comes into picture. கரெக்டா? ஓகே, ஓவரால் ஃபண்டமெண்டலி இப்போ ஒரு டாப் டவுன் அப்ரோச் படி எனக்கு தெரிஞ்சாச்சு. ஓகே, இந்த செக்டர் பேரிஷா இருக்கு, இந்த செக்டர்ல இந்த ஸ்டாக்கை எனக்கு பிடிக்கணும், அது எனக்கு இந்த டூல் சொல்லிருச்சு. இனிமே நீங்க என்ன பண்ணலாம், இனிமே யூ கேன் go and check open interest, or else you can go and check உங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி இருக்கும், நீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி பண்ணலாம். So there are n number of things to further drill down your analysis. Correct? This is just to get a bird's eye view. Okay, உங்களுக்கு வந்து ஒரு வியூ கிடைச்சிரும். ஓகே, எனக்கு இந்த ஸ்டாக்ஸ்ல இந்த செக்டர்ல ட்ரேட் பண்ணலாம், ஆனா எப்போ என்ட்ரி எப்போ எக்ஸிட் அதெல்லாம் வந்து you have to ultimately rely on your charts. கரெக்டா? ஸோ ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்தாப்புல என்னது கேட்டீங்கன்னாக்க இங்க பாருங்க செக்டர் ஓஐ ஹிஸ்டாரிக்கல் இருக்கு. ஓகே, நவ் ஜஸ்ட் கிளிக் ஆன் தி செக்டர் ஓஐ ஹிஸ்டாரிக்கல். இது வந்து உங்களுக்கு அகெயின் அது வந்து உங்களுக்கு ஒரு சைக்கிள் ஃபார்ம்ல இருந்தது. திஸ் இஸ் அகெயின் இன் ஃபார்ம் ஆஃப் பார்ஸ். ஓகே, ஒரு பார் ஃபார்மேட்ல இருக்குது. ஓகே, ஸோ இங்க நீங்க அகெயின் என்ன பண்ணலாம்னாக்க, ஓகே, மேக் ஷுர் இஃப் யூ ஆர் பிளானிங் அ புல்லிஷ் ட்ரேட். ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. இஃப் யூ ஆர் பிளானிங் அ புல்லிஷ் ட்ரேட், வாட் யூ ஆர் சப்போஸ் டு சீ இஸ் மேக் ஷுர் லாங் பில்டப்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும். ஓகே, லாங் பில்டப்ஸ் அண்ட் லாங் அன்வைண்டிங் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும். அண்ட் மேக் ஷுர் a few short covering candles are also there. As far as possible avoid short candles. Okay, இந்த பாருங்க இந்த மாதிரி சாப் கேண்டல்லாம் இருந்ததுனாக்கா, சாப் பார்லாம் இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணுங்க. பிகாஸ் இங்கே கலர் கொடுத்துருக்காங்க பாருங்க. பச்சை வந்து லாங், ஓகே, நீலம் வந்து லாங் அன்வைண்டிங், சாப்பு வந்து ஷார்ட், அண்ட் இந்த மஞ்சளா இருக்குல்ல இது வந்து ஷார்ட் கவரிங். ஓகே, ஸோ இப்போ ஒரு செக்டர்ல போன 20 நாள்ல லாங் அன்வைண்டிங் நடக்கிறது அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட் கவரிங்கும் இருக்குனாக்கா தட் இஸ் அ குட் சென்டிமெண்ட், தட் இஸ் அ குட் இண்டிகேஷன். ஓகேவா, அப்படி நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் கோ அண்ட் செக். இப்போ இங்க பாருங்க இங்க ஆட்டோ செக்டர் இருக்கு. நான் வந்து இப்போ இங்க இருந்து செக்டரை சேஞ்ச் பண்றேன். ஆட்டோ ஆன்சிலரியில என்ன பில்டப் இருக்கு அது உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸ் இருக்கு, கேபிட்டல் குட்ஸ் இருக்கு, சிமெண்ட் இருக்கு. ஓகே, சோ இங்க போய் உங்களுக்கு எந்த செக்டரை பார்க்கணுமோ நீங்க அந்த செக்டரை பார்க்கலாம். ஓகே, இங்க பாருங்க இங்க டாகல் டு டேபிள் வியூ ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்க இங்க வந்து டேபிள் வியூ வேணும்னாக்க இங்க பாருங்க, இங்க வந்து நீங்க டேபிள் வியூல கூட பார்க்கலாம் எந்த செக்டர்ல என்ன நடந்துட்டு இருக்கு. பட் யூஸ்வலி இந்த பார் ஃபார்மேட்ல பாக்குறது ஐ திங்க் இட் வுட் பி பெட்டர். பிகாஸ் இது வந்து உங்களுக்கு கலர் ஃபார்மேட்ல ஈஸி டு ரீட், ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இதை போய் படிக்கணும்னாக்க யூஸ்வலி நம்மளாம் குழந்தைல இருந்து நம்மளுக்கு படிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். கரெக்டா? ஸோ இப்போ இதை நீங்க பாத்தீங்கன்னாக்க ஈஸியா நம்மளுக்கு ரீட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ இதை போய் படிக்கணும்னாக்கா ஓ ஷார்ட் கவரிங், எந்த தேதி, என்ன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கரெக்டா? ஸோ நான் வந்து யூஸ்வலி இந்த கிராஃபிக்கல் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் இதையே யூஸ் பண்ணலாம்.
ஓகே, ஸோ இன்னைக்கு அவ்வளவுதான். ஐ ஹோப் உங்களுக்கு டெஃபினட்டா புரிஞ்சிருக்கும் இந்த டூல் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம். அண்ட் ஒன் மோர் திங், திஸ் இஸ் நாட் அ ஸ்டாண்ட் அலோன் ட்ரேடிங் டூல். ஓகே, இதை நீங்க யூஸ் பண்ணி only on the basis of this built up sector நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கணும்னாக்க you should be having extraordinary knowledge with respect to open interest on all. கரெக்டா? பிகாஸ் சிம்பிளி ஒரு டேட்டா புல்லிஷா இருக்குன்னா நம்ம அதுல போய் என்ட்ரி எடுக்க முடியாது. கரெக்டா? யுவர் அல்டிமேட் அனாலிசிஸ் ஷுட் ஆல்வேஸ் பி ஆன் த சார்ட்ஸ். ஓகே, டேட்டா வந்து நம்ம ஒரு ஓவரால் வியூக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு எங்க புல்லி சென்டிமெண்ட் நடக்கிறது, எங்க பேரி சென்டிமெண்ட் நடக்கிறது, இதெல்லாம் நம்ம ஈஸியா கேஜ் பண்ணலாம். பட் when it comes to your entry and exit, ஓகே, அதுக்கு நம்ம டெஃபினட்டா சார்ட்டை தான் பார்த்தாகணும். அண்ட் தென் த அதர் திங் இஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். கரெக்டா? எங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, எங்க சப்போர்ட் இருக்கு, இதெல்லாம் நம்மளோட அல்டிமேட் அனாலிசிஸ் வந்து வில் ஆல்வேஸ் கம், we have to drill down to our charts and open interest. கரெக்ட்? ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் டெஃபினட்டா புரிஞ்சிருக்கும். இப்போ வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தேனோ அதெல்லாம் டெஃபினட்டா புரிஞ்சிருக்கும். அண்ட் உங்களுக்கு என்னோட சொல்லி கொடுக்குற விதத்துல ஏதாவது கொஞ்சம் மாற்றம் வேணும்னாக்கா நீங்க டெஃபினட்டா அதையும் கமெண்ட்ல தெரியப்படுத்தலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறீங்கனாக்கா அதையும் டெஃபினட்டா கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நாங்க டெஃபினட்டா அதை ரெக்கார்ட் பண்ணி டெலிவர் பண்றதுக்கான முயற்சி பண்ணுவோம். ஓகே, ஸோ இன்னைக்கு அவ்வளவுதான். ஓகே, நன்றி.